السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العظيم. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. நபவியா ஓவர்சீஸ் ஆர்கனைசேஷன் மூலம் மாதாந்தம் நடைபெறுகின்ற மாதாந்த பயான் நிகழ்ச்சியில் பல நாடுகளிலிருந்து ஜூமினூடாக இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இன்றைய பயானின் தலைப்பு தாயின் மகிமைகள் என்பதாகும். தாய் என்ற அந்தஸ்து புனிதமான தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தில் மிக உயர்வான ஒரு அந்தஸ்தாக அது இருக்கிறது. தாயானவர் வாழ்வின் அடிப்படையாகவும் பாசத்தின் ஊற்றாகவும் தியாகத்தின் சின்னமாகவும் திகழ்கிறார். பிள்ளையை சுமந்து பெற்றெடுத்து வளர்ப்பதில் உள்ள கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதில் தாயின் உண்மையான தியாக உணர்வு, அன்பு, கருணை, பாசம், அரவணைப்பு என்று அனைத்தும் வெளிப்படுகின்றன. புனிதமான தீனுல் இஸ்லாம் மார்க்கம் தாயை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து மதிக்கிறது. தாயையும் தகப்பனையும் பேணி மதித்து கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நடந்து கொள்ளுவது பிள்ளைகளுக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான குர்ஆன் ஷரீஃபிலே வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையன் வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காமல் ஷிர்க் வைக்காமல் அல்லாஹ்வை வணங்குங்கள், எந்த வஸ்துவையும் அவனுக்கு இணையாக்காமல் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி நற்காரம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே கூறுகின்றான். எனவே தாயும் தகப்பனும் எப்பொழுதும் பிள்ளைகளால் பேணி நடக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணியத்தை பேணி நடந்து கொள்வது பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது என்பதை இந்த குர்ஆனுடைய ஆயத்து நமக்கு ஏவிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்கக்கூடிய வணக்கத்தை சொல்லிவிட்டு அதுடனே தொடர்புபடுத்தி பெற்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், பெற்றோருடைய மகிமையை, அதனுடைய உயர்வை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்படியாக இந்த ஆயத்திலே தாயையும் தகப்பனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் தாயுடைய அந்தஸ்து தகப்பனுடைய அந்தஸ்தை விட 3 மடங்கு உயர்வாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், மன் அஹக்கு நாஸி பி ஹுஸ்னி ஸஹாபத்தி, நான் தோள்மைத்தனம் பிடித்து சேர்ந்து நடப்பதற்கு மனிதர்கள்ல அழகானவர் யார் என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். தோள்மைத்தனம் பிடித்து நடப்பதற்கு மனிதர்கள்ல அழகானவர், மிக பொருத்தமானவர் யார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக்க, உனது தாய் என்று பதில் சொன்னார்கள். கால சும்மமன், திரும்ப அவர் கேட்கின்றார், அதற்கு பின்னால் யார்? கால உம்முக்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது தாய் என்று சொன்னார்கள். கால சும்மமன், திரும்ப அவர் கேட்கின்றார், அதற்கு பின்னால் யார்? கால உம்முக்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது தாயார் என்று சொன்னார்கள். இப்படியாக 3 தடவை உனது தாயார், உனது தாயார், உனது தாயார் என்று சொல்லிவிட்டு 4வது தடவை அந்த மனிதர் சும்மமன், அதுக்கு பின்னால் யார் என்று கேட்க, கால சும்ம அபூக்க, அதுக்கு பின்னால் உனது தகப்பன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. முகப்பு வைத்து சேர்ந்து நடப்பதற்கு மனிதர்கள்ல மிக பாத்திபமானவர் யார் என்று கேட்ட அந்த கேள்விக்கு உனது தாய், உனது தாய், உனது தாய் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை
திரும்ப திரும்ப சொன்னார்கள். 4வது தடவை யார் என்று கேட்ட பொழுது உனது தகப்பன் என்று சொன்னார்கள். என்றால் தாயுடைய அந்தஸ்து தகப்பனுடைய அந்தஸ்தை விட 3 மடங்கு உயர்வாக இருக்கிறது. அந்த அளவுக்கு புனிதமான தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே தாய் மிக உயர்வு பெறுகிறார். அதே போன்று தாயினுடைய உயர்வை வெளிப்படுத்தும் முகமாக தாயாருடைய கால் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் இருக்கிறது என்ற அந்த விடயமும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜாஹிமா ரலியல்லாஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், அரத்து அன் அகுஸுவ வகத் ஜிஅத்து அஸ்தஷீருக்க, நாயகமே, யா ரசூலல்லாஹ், நான் போருக்கு போக நாடுகின்றேன், யுத்தத்துக்கு போக நாடுகின்றேன், இதை பற்றி தாங்களிடத்திலே ஆலோசனை கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு தாய் இருக்கிறாரா என்று கேட்ட பொழுது, நாம் அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், எனக்கு தாய் இருக்கிறார் என்று சொல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்ஸம்ஹா ஃபஇன்னல் ஜன்னத தஹ்த ரிஜ்லைஹா, அந்த தாயை பற்றி பிடித்து அவருக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்துக்களை, அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்து கொள்ளுங்கள், நிச்சயமாக சுவர்க்கமாகிறது தாயுடைய 2 கால் பாதத்துக்கு கீழே தான் இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி நசாயிலே பதிவாக இருக்கிறது. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயுடைய அந்தஸ்தை மிக உயர்வானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். பெரும் இமாம்கள், பெரும் வலிமார்கள், பெரும் ஷேகுமார்கள் அவர்களின் வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது பெற்றோரை மதித்து கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றியவர்களாக அவர்கள் திகழ்கிறார்கள். குறிப்பாக தாயுடைய விடயத்தில் மிக கண்ணுங்கருத்துமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்களின் தாய்மார்களும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி ஒத்தாசைகள் செய்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள், ஹனஃபி மத்ஹபினுடைய இஸ்தாஃபார், அவர்கள் பெற்றோருக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் பிழை பொறுக்க தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் பெற்றோருடைய பேரிலே அவர்கள் 20 தீனார்கள், 20 தங்கக்காசிகள் சதகா தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் பெரும் இமாம். அப்படியாக இருந்தாலும் தாயார் ஒன்றை சொன்னால் அதற்கு மாற்றம் பேசாமல் அதை மதித்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறு சொல்லுகிறது. சில சந்தர்ப்பங்களில் சில மார்க்க விடயங்களை கேட்டு வரும்படி சில அறிஞர்களை சொல்லி அவரிடத்திலே போய் கேட்டு வரும்படி சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் அவர்கள் அதை செய்வார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களே பெருமொரு இமாம். அப்படியாக இருந்தாலும் கூட, நான் பெருமொரு இமாமாக இருக்கிறேன், நான் ஏன் எனது தாய் சொல்லக்கூடியவரிடத்திலே போக வேண்டும் என்று அவர்கள் அப்படி பார்க்க மாட்டார்கள். தாய் யாரை சொல்லுகிறார்களோ அவரிடத்திலே போய் அந்த மார்க்க விஷயங்களை கேட்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் இவர்களை பார்த்து கேட்பார்கள், நீங்க தானே பெரிய இமாமாக இருக்கின்றீர்கள், நீங்க இதை இடத்துல கேட்க வேண்டுமா என்று அவங்க கேட்பாங்க. என்றாலும் தாயை மதித்து அவர்கள் போவார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் பின் ஜர் என்று சொல்லக்கூடிய அவரிடத்தில் போய் ஒரு மார்க்க விஷயத்தை கேட்டு வரும்படி தாய் ஏவ, அவர்களும் அவர்களிடம் போய் அந்த விஷயத்தை கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க பெரும் இமாமாக இருக்கின்றீங்க, நீங்க பெரும் இமாமாக இருக்கிறீர்கள், நீங்க இதை இடத்துல கேட்க வேண்டுமா என்று அவங்க கேட்கிறாங்க. அதே போன்று ஒரு சந்தர்ப்பத்திலே காலி ஜுர்ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம், ஒரு அறிஞர், அவரிடத்தில் என்னை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுடைய தாயார் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், மார்க்க விஷயங்களை, சில விடயங்களை கேட்டுக்கொள்வதற்காக. அப்பொழுது அவர்களுடைய அந்த விடயங்களுக்கு இவர்கள் அவைகளை தெளிவுபடுத்துகிறார்கள். அவர்கள் எந்த மார்க்க விடயத்தை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விடயங்களை இமாம் அவர்கள் தெளிவுபடுத்தி கொடுக்கிறார்கள். என்றாலும் அவர்களிடம் போக வேண்டும் என்று சொல்ல அவர்களிடம் இவர்கள் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். கூட்டிக் கொண்டு போய் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், காலி ஜுர்ஆ அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இதோ எனது தாயார் உங்களிடத்தில் வந்திருக்கிறார்,
மார்க்க விடயத்தில் இந்தந்த விடயங்களை அவர்கள் கேட்க வேண்டுமாம் என்று சொல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஆலமு மின்னி. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்க தானே என்னை விட மிக அறிந்த ஒரு இமாமாக இருக்கின்றீங்க, நீங்க அதற்கு பதில் சொல்லலாமே, அந்த மார்க்க விடயத்தை சொல்லிக் கொடுக்கலாமே என்று அவர்கள் சொல்ல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்றாலும் உங்களிடம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார், கூட்டிக் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப காலி ஜுரு அவர்கள் அவர்களுடைய அந்த மார்க்க கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர்களுடைய தாயாரை அணுகி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் கௌலு கமா கால் அபூ ஹனீஃபா. அபூ ஹனீஃபா உங்களுடைய இந்த கேள்விக்கு, இந்த மார்க்க விடயத்துக்கு என்ன பதில் சொன்னார்களோ, எதை உங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ அதுதான் அதற்குரிய விடயமாக இருக்கிறது, அதுதான் அதற்குரிய பதிலாக இருக்கிறது, அந்த மார்க்க விடயமாக இருக்கிறது என்று அப்படித்தான் சொன்னார்கள். அதை பொருந்தி கொண்டு அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். இப்படியாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் தனது தாயாரை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய சொல்லை மதித்து எதை சொன்னாலும் அதை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இவைகளெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள், இப்படியாக இவர்களெல்லாம் தனது தாயை மதித்து கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களை பராமரித்து வாழ்ந்தார்கள். அதே போன்று அந்த தாய்மார்களும் இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பெரும் உதவியாக இருந்து அவர்களுடைய முன்னேற்ற பாதையிலே பெரும் உதவிகளை செய்தவர்களாக இருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ரபியா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய உஸ்தாதிடத்திலே கல்வி கற்க போகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தாயார் சொல்லுவார்கள், நீங்க ரபியா அவர்களிடத்திலே போய் இல்மை கற்றுக்கொள்வதற்கு முன்னால, அறிவை படிப்பதற்கு முன்னால அவர்களிடத்திலே அதபை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள். இப்படியாக அந்த இமாம்களுக்கு அந்த தாய்மார்கள் பக்கபலமாக இருந்து பெரும் உதவியாக இருந்தார்கள் என்று அந்த வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று ஹம்பலி மதுபுடைய இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், எனது தாயார் நான் 10 வயதாக இருக்கின்ற பொழுது எனக்கு குர்ஆனை கற்றுத்தந்து குர்ஆனை பாடமாக்கி தந்தார்கள், மனமிட்டு தந்தார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், சுபஹ் தொழுகைக்காக ஃபஜ்ருக்கு முன்னாலே என்னை எனது தாயார் விழிக்கச் செய்து விடுவார்கள், எழுப்பி விடுவார்கள். அதே போன்று பாதாதிலே குளிரான அந்த இரவிலே குளிரான நேரத்தில் வுது செய்வதற்காக வேண்டி தண்ணீரை எனக்கு சூடாக்கி தருவார்கள் எனது தாயார் என்று சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, இருளாக இருந்த அந்த நேரத்தில் சுபஹ் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு என்னை தாயார் அவர்களே என்னை அழைத்து கொண்டு போவார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக அவர்களுக்கு தாயார் பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு உதவியத்தாசை செய்த அந்த விடயங்களை அவர்கள் சொல்லி காட்டி கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே தனது தாய்க்காக எந்த நேரமும் ரஹிமல்லாஹு உம்மி ரஹிமல்லாஹு உம்மி, எனது தாய்க்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும், எனது தாய்க்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும் என்று துஆ செய்தவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படியாக எந்த இமாம்களை எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய விடயத்தில் அவர்களுடைய தாய்மார்கள் மிக பக்கபலமாக மிக உதவியாக இருந்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியை நமக்கு தந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய தாயார் பெரும் பலமாக இருந்து அவர்களுக்கு உதவியத்தேசையாக இருந்து பெரும் சேவை செய்தவர்களாக திகழ்கிறார்கள். எங்கள் நாயகம் வலிமார்களுக்கெல்லாம் அரசர் குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய தாயார் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள், மிக உதவியத்தேசையாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறு சொல்லும். குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவர்களும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனது தாயை மதித்து கண்ணியப்படுத்தி அவர்களுடைய வாக்குகளை பேணி உண்மையான நிலையில் வாழ்ந்தவர்களாக திகழ்கிறார்கள். எமக்கு தெரியும், குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் அல்லாஹுடைய விஷயத்திலே ஆசை வைத்து அவர்கள் போன அந்த சிஹாத்துடைய அந்த போக்கு இப்படியாக போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் தாயாரிடத்தில் உத்தரவு கேட்டது. அதே போன்று பாக்தாதுக்கு போனார்கள். பாக்தாதுக்கு போகக்கூடிய நேரத்தில் தாயாரிடத்தில் உத்தரவு கேட்டது. இப்படியாக தாயாரை மதித்து கண்ணியப்படுத்தி
நடந்த அந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று கொள்ளையர்கள் நடுக்காட்டிலே அவர்களுக்கு மத்தியிலே கொள்ளையர்கள் சூழ்ந்திருக்க தன்னிடத்தில் இருக்கக்கூடிய 40 தங்கக்காசிகளை வெளிப்படுத்தி காட்டியவர்கள், என்னிடத்திலே 40 தங்கக்காசிகள் இருக்கின்றது என்று உண்மையை சொன்னவர்கள். காரணம், தாயாருடைய வசியத்து. மகனே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் உண்மையைத்தான் பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது என்று தாயார் அவர்களுக்கு செய்த அந்த வசியத்தை அந்த பயங்கரமான கொள்ளையர்களுக்கு மத்தியிலும் அதை காப்பாற்றினார்கள். இந்த அளவுக்கு தாயை மதித்தவர்கள் எங்கள் நாயகம் குதுல்லத்தாபு சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அதீன் அவர்கள். இப்படியாக எந்த இமாம்களாக இருந்தாலும், எந்த வலிமார்களாக இருந்தாலும், எந்த ஷேகுமார்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவர்களும் தனது தாயை மதித்து கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்து அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்களை பேணி நடந்தவர்களாக திகழ்கிறார்கள். அதே போல அந்த தாய்மார்களும் இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பெரும் உதவி ஒத்தாசையாக இருந்து அவர்களுடைய முன்னேற்றத்திலே பெரும் பங்களிப்பு செய்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேக் நாயகம் அன்னவர்களுடைய அருமை தாயார் அவர்கள் வஃபாத்தாகி 2வது வருட ஞாபகார்த்த நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது. கண்ணியத்துக்குரிய எங்கள் ஷேக் நாயகம் அன்னவர்கள் தனது அருமை தாயாருடன் அன்பாகவும் இரக்கமாகவும் பாசமாகவும் இருந்து தனது அருமை தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றியவர்களாக திகழ்கிறார்கள். அதே போன்று கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேக் நாயகம் அன்னவர்களின் அருமை தாயார் கண்ணியத்துக்குரிய எங்கள் ஷேக் நாயகம் அன்னவர்களை சிறு பராயத்திலிருந்து கண்ணும் கருத்துமாக வளர்த்து அவர்களுடைய அனைத்து விடயங்களிலும் பக்கபலமாகவும் உதவி ஒத்தாசியாகவும் அவர்களின் வஃபாத்து வரையில் இருந்தார்கள் என்ற செய்தியை கண்ணியத்துக்குரிய எங்கள் ஷேக் நாயகம் அன்னவர்களின் மூலமாக நாங்கள் அறிகின்றோம். அதே போன்று நபவியா மீடியாவிலே அண்மையில் வெளியான கசீதா கண்ணியத்துக்குரிய எங்கள் ஷேக் நாயகம் அன்னவர்களின் தாயார் அன்பாக வளர்த்த அந்த சங்கையான வளர்ப்பு சொல்லப்படுகிறது. அந்த சங்கையான வளர்ப்பு ஏனைய தாய்மார்களுக்கு பெரும் படிப்பினையாகவும் அழகிய முன்மாதிரியாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக அல்லாஹுடைய நேசர்கள், வலிமார்கள், இமாம்கள் அவர்களுடைய வரலாறுகள் பெரும் படிப்பினையாகவும் பெரும் முன்னுதாரணமாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். எனவே புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தில் தாயின் மகிமைகள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறது. இவைகளை நாம் புரிந்து நடந்து கொள்ள அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.